ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது இன்னைக்கு முருகருக்கு வந்து நம்ம வெற்றில விளக்கேத்தணும், அபிஷேகம் பண்ணணுன்ட்டு நானும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வீடு வாசல் எல்லாம் கழுவிட்டு, எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு, எல்லாமே பூஜை சாமான் எல்லாம் கழுவிட்டு, பட்டையெல்லாம் வச்சுட்டேன். அப்புறமா தான் தெரியுது ஷட்டவுனுன்னு சொல்லிட்டு, என்னடா இது கரண்ட் போயிடுச்சே! எனக்கு பூஜை ரூம்ல கொஞ்சம் இருட்டா இருக்கும். பூஜை பண்ணவே முடியாது. சரி அப்படியும் வந்து என்னோட பையன் வந்து வீட்ல இருந்ததுனால, அவன் லைட்டு போட்டுட்டான். நான் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டேன். நான் வந்து இது எப்பவுமே அப்பல்லாம் பண்ணது கிடையாது. இப்ப ரீசென்ட்டா எனக்கு புடிச்சு, நான் முருகர் சாமிய கும்பிட்டுட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர் வந்து. அ எப்படி சொல்றது? எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும் தான். நான் வந்து அ அதாவது சந்தனம், விபூதி, ஜவ்வா, அ வந்து தேனு, பூவு, குங்குமம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு 3 விதமான பூ வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு, அ எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி அபிஷேகம் பண்ணி வெற்றில விளக்கு ஏத்திட்டு நல்லபடியா பூஜை முடிச்சுட்டேன். அதாவது நான் பூஜை பண்ணி முடிக்கும்போது 1 டூ 2 மணி கரெக்ட்டா 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 மணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே காமிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலையில தான் நான் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் எல்லா வேலை செய்றதுக்கு. ஏன்னா, எனக்கு நேத்து தெரியல அமாவாசை நாளைக்குன்றது. ஏன்னா, எனக்கு வந்து அ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அமாவாசைய எல்லாமே மறந்துட்டு நான் கம்முனு இருந்துட்டேன். சரி இன்னைக்கு கழுவி பூஜை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நான் வந்து எப்பவுமே பூஜை சாமான கழுவ மாட்டேன். நான் இப்படி எப்போ தெரியாம நான் எடுத்து வச்சுட்டா, அன்னைக்கு விதி இல்லாம கழுவிட்டு பூஜை பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டேன். காலையில டிஃபனு, காஃபி எல்லாம் முடிச்சுட்டு, ஃபஸ்ட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட வேலைங்கள். கரெக்ட்டா 2 மணிக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு, மறுபடியும் சரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டேன். அ கரண்ட் இருந்தா எனக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். கரண்ட் இல்லாதனால, எனக்கு வந்து கால் இப்படி வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கலாம், கால் இப்படி வச்சுட்டு பூஜை பண்றாங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு ஃபுல்லு கால் மடக்கு. எதிர்க்க உட்கார முடியாது சாமிக்கு எதிர்க்க, சைட்லயும் உட்கார முடியாது. இப்படி தான் நான் உட்காந்து பண்ண முடியும். கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை இதுதான். என்ன பண்றது? நான் வந்து இப்படி தான் சாமி சேவை செய்ய முடியும். எப்பவுமே நான் வந்து ஒரு சாமிய சேவ் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஸோ மச்.